சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்விக்கு எல்லா பரீட்சையும் முடிஞ்சிருது. தமிழ்ச்செல்வி எல்லா பரீட்சையும் நல்லபடியாக எழுதி முடிச்சிடறாங்க. செமஸ்டர் எக்ஸாம் லீவ்ல தமிழ்ச்செல்வி வீட்டில் இருக்காங்க. அப்பதான் தமிழோடைய கையை பார்த்துட்டு, என்ன மாசமா இருக்கிறவரை கை இப்படி முழுக்கட்டின்னு இருக்கு, கை நிறைய வளையல் போட்டிருக்கணுமே. ஆமா, தமிழுக்கு இது 5வது மாசம்ல, 5 முடிஞ்சு 6ல தொடங்க போகுது, 5வது மாசம் வளகாப்பு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்துட்டு அப்பதான் யோசிக்கிறாங்க. இதை பத்தி மோகனா கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் ராஜாங்க மோகனா ரூமுக்கு வராங்க. ஐயா ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் உள்ள வரவும், வா அத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கூப்பிடுறாரு. ராஜாங்க பார்த்தா ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயா ராசாங்கம், உன்கிட்ட ஒரு உதவியா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் கேட்கவும், என்ன அத்தா உதவிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கு, என்னன்னாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், இல்லையா தமிழுக்கு இது 5வது மாசம், 5வது மாசம் தமிழுக்கு வளகாப்பு பண்ணனியா. இந்த மாசத்துல இருந்தே அவ கை நிறைய வளையல் போட்டு இருந்தாதான் வயிற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கும் நல்லது. என்னது குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும், அது வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு நல்லதியா, அதை தான் அப்படி சொல்லிட்டேன், அவளுக்கு வளகாப்பு பண்ணனியா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், ராஜாங்கத்தோடைய முகமே பார்த்தா மாறி போயிடுது. என்னையா உன் முகத்துல எதுவுமே தெரிய மாட்டேங்குது, என்னையா நீ முன்னாடி நடந்ததை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்கவும், அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துறியா. இப்ப தமிழ்ச்செல்விக்கு 5வது மாசம், அவ உண்மையிலேயே மாசமா இருக்கா. அவ கூட செக்கப்புக்கு நான் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அவளுக்கு வளகாப்பு நடத்தனையா, அதுக்கு நீதாயா சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்கவும், இங்க பாராத்தா, நீ என்னமோ பண்ணிக்க, நான் எதையும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன், ஆனா அதுல கலந்துக்க இதுல கலந்துக்க, நீங்க எதுக்கும் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும், சரியா, ஆனா நான் வளகாப்பு நடத்த ஏற்பாடு பண்ணலால அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்கவும், நான் தான் சரின்னு சொல்லிட்டேன் அத்தா, இது ஓ முடிவு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதுக்கு நீ என்ன பண்ணாலும் நான் அதுக்கு சம்மதம் சொல்றேன், ஆனா நீ அங்கே வா அவங்க வளகாப்புக்கு வா இவங்க வளகாப்புக்கு வான்னு சொல்லி என்னை எதிரையும் கலந்துக்கிற சொல்லாது, என்னை இதை மட்டும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எந்திரிச்சு போயிடறாரு. எனக்கு இது போதையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா முகத்துல பார்த்தா அவ்வளவு சந்தோஷம். அப்பத்தா வளகாப்புக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் தடபுடலா ரெடி பண்றாங்க. அவுட் ஹவுஸ்க்கு பார்த்தா பந்தல் போடுறதுக்கு ஆட்கள்லாம் வரவோ இதை சேது பார்த்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்ல யா இங்க பந்தல் போடுறதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தாங்க, பெரிய வீட்டு அம்மா தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது செலவும், பெரிய வீட்டு அம்மாவா யாரு சொன்னா அப்படின்னு சொல்லி இங்க சேது கேட்டுக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா அப்பத்தா, இல்லை சேது, நான் தாண்டா வர சொன்னேன், நீங்க பந்தல் போற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்ப இவங்க பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன விசேஷம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா பண்ணி சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. இங்க பந்தல் போடுறவங்க எல்லாம் பார்த்தா பந்தல் எல்லாம் போட்டு மைக் செட்டெல்லாம் மாட்டி சீரியல் செட்டெல்லாம் போட்டு இங்க அவுட் ஹவுஸையே பார்த்தா நல்ல பிரம்மாண்டமா ஆக்கிறாங்க. அப்பத்தா பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கிளவி ஏதாவது வாயை திறந்து சொல்லுதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க வீட்டுக்கு பார்த்தா நிறைய பூக்கூட வளையல் செட்டு எல்லாம் கொண்டாடுறாங்க, பட்டுப்புடவை நகைன்னு சொல்லிட்டு. இங்க மோகனா பார்த்தா ஒரு தட்டு நிறைய எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ், அத்தை என்ன நடக்குது இங்க, அம்மாச்சி என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இப்ப என்னன்னா பூக்கூட வளையல் புடவை நகை என்ன அத்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், தமிழ் நாளைக்கு உனக்கு வளகாப்பு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும், என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஆமா தமிழ், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது அத்தை தான் அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கினாங்க, அவரும் எதுவும் சொல்லல, அதான் நாளைக்கு உனக்கு வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், தமிழ் அப்பதான் அப்பத்தா கிட்ட போய், என்ன மச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களை வளகா பண்ண சொல்லி கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி ரொம்ப கூட பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்கணும், இந்த வீட்டு பெரிய மனுஷனா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ கேட்டு நடக்கணும், என்னை கேட்டு இதெல்லாம் பண்ணீங்களான்னு கேட்குற, ஏன் இதெல்லாம் உன்னை கேட்டுதான் பண்ணணுமா, நீ என் பேத்திடி, என் பேரனை கட்டுனவ, இப்ப மாசமா இருக்க, இந்த வீட்டு வாரிசை சமந்துகிட்டு இருக்க, 5வது மாசம் நம்ம வீட்டு வழக்கப்படி வளகாப்பு பண்ணியே ஆகணும், நீ கை நிறைய வளையெல்லாம் போடணும், அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்றேன், ஏன் பண்றேன் எதுக்கு பண்றேன்னு உங்ககிட்ட கேட்டு சம்மதம் பண்ணிக்கிட்டெல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு தோணுச்சு நான் பண்றேன், நான் என்ன பண்றேனோ வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா மிரட்டினதும் தமிழால எதுவுமே பேச முடியல. இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கும் பார்த்தா அப்பத்தா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நாளைக்கு தமிழுக்கு வளகாப்பு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்புறம் அப்பத்தா யோசிக்கிறாங்க, தமிழுக்கு மாசமாச்சும் செக்கப்புக்கு கூட்டிட்டு போற டாக்டருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் அந்த டாக்டருக்கும் பார்த்தா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி தமிழுக்கு நாளைக்கு வளகாப்பு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், அந்த டாக்டரும் சரிங்கம்மா நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் பார்த்தா சொல்லிடுறாங்க.
மறுநாள் காலையில பார்த்தா இங்க மலர் வந்துட்டு தமிழை நல்லா அலங்காரம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. சேது வந்து பாக்குறாரு, தமிழெல்லாம் பார்த்துட்டு தமிழ் வளகா போறதுக்காண்டி எல்லாம் தயாராகி பட்டுப்படவெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு இருக்கிறத பார்த்து சேது பார்த்தா தமிழை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னமோ வளகாப்புக்கு என்னமோ புதுசா ரெடி ஆகுற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா தமிழ் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க வீட்டுக்கும் பார்த்தா எல்லாரும் ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. இங்க தமிழ் வீட்லயும் இந்த ஆட்கள் வந்துடுறாங்க. காரில் பார்த்தா டாக்டரும் வந்துடுறாங்க. எல்லாரும் வரவும் என்ன வளகாப்பு ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தமிழோடைய அம்மா சொல்லவும், ஏலே சேது வந்து தமிழ் பக்கத்துல உட்காரடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிட்டதும், அப்பத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இங்க பாருடா ஆளெல்லாம் இருக்காக, நீ வந்து தமிழ் பக்கத்துல உட்கார அப்படின்னு சொல்லி அப்பத்தா மிரட்டினதும் சேதுவும் பார்த்தா வந்து தமிழ் பக்கத்துல உட்காந்துறாரு. இங்கே தமிழ் செல்விக்கு பார்த்தா எல்லாரும் வளையல் போட்டு கண்ணத்துல சந்தனம்லாம் தடவி வளகாப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டரும் வந்து தமிழுக்கு வளையல்லாம் போட்டு விட்டு கண்ணத்துல சந்தனம்லாம் தடவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் பார்த்தா பக்கத்துல உட்காந்துருக்காரு. எல்லாரும் வளகா போட்டு முடிச்சிடறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்ப அந்த டாக்டரும் பார்த்தா வீட்டுக்கு கிளம்ப போகையில அப்பதான் அப்பத்தா கூப்பிட்டு, டாக்டர் உண்மையிலேயே அன்னைக்கு நடந்த விபத்துல தமிழ்ச்செல்வி வயிற்றுல வரல, பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, எதுவும் ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு பிள்ளைக்கும் எதுவும் எசக்கு பிசக்க எதுவும் நடந்துடல அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா பார்த்தா டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர், பாட்டிமா நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்கிற 2 குழந்தைகளுமே நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க. அன்னைக்கு வழுக்கி விழுந்ததுனால தமிழ்ச்செல்வி காலில் மட்டும்தான் அடிபட்டிருக்கு, வயிற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் இதை பார்த்தா அங்கே பின்னாடி இருந்து சேது கேட்டுறாரு. சேது கேட்டதும் பார்த்தா சேதுக்கு மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தைங்களும் வளருது, அப்ப நமக்கு 2 வாரிசா, நமக்கு 2 பிள்ளைகளா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சேதுவை கூப்பிட்டு, அப்பத்தா இங்க பாருடா சேது, நீ இப்ப தமிழ்ச்செல்வி கையில வளையல் போட்டு சந்தனம் பூசி விடு அவளுக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், உனைய நான் இதை எல்லாரும் இருக்கும்போதே செய்ய சொல்லி இருக்கணும், எல்லாரும் இருக்கும்போது நீ செய்ய சொன்னா ரொம்ப வீராப்பு பிடிப்ப, அதனாலதான் இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சொல்றேன், நீ தமிழ்ச்செல்வி கையில 2 வளையல போட்டு விட்டு அவ கண்ணத்துல சந்தன தடவி ஆசீர்வாதம் பண்ண அவள் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சேது பார்த்தா எதுவுமே பேசாம டக்குன்னு வந்து வளையல போட்டு கண்ணத்துல சந்தனம்லாம் தடவி தமிழ்ச்செல்வி ஆசீர்வாதம்லாம் பண்றாரு. இதை தமிழ் பார்த்துட்டு, என்ன வேறு ஏதாவது பேசுவாரு, இல்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாருன்னு நினைச்சா சட்டுன்னு வந்து வளையெல்லாம் போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க.